Hi guys, இன்னைக்கு வந்து லினக்ஸ் பிளேஸ்ல இருந்து awk கமாண்ட் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது awk ஸ்கிரிப்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ awk வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டெக்ஸ்ட் ப்ராசஸிங் அண்ட் நிறைய ஃபார்மேட்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது awkல. ஸோ இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு கமாண்ட் இது. ஐ மீன் grep அண்ட் செட்டுக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா awk வந்து ரொம்ப அடுத்த லெவலில் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து awkக்கு ஃபுல் ஃபார்ம் awkward அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து இல்லை. ஸோ awk வந்து இத்த டெவலப் பண்ண 3 பேருடைய ஆப்ரிவேஷன் தான் awk. அதாவது ஏஹோன்னு நினைக்கிறேன். ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஏஹோ அண்ட் நெக்ஸ்ட் வந்து வெயின்பர்கர் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கர்னிங்கன், அதாவது பிரெயின் கர்னிங்கன். ஸ்பெல்லிங் வந்து தப்பாக இருக்கலாம். ஸோ ஏஹோ வெயின்பர்கர் அண்ட் கர்னிகன் வந்து இதை வந்து சேர்ந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ அதுக்கு வந்து awk அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ பேசிக்கலாக இது வந்து ஃபார்மேட்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் கைண்ட் ஆஃப் கமாண்ட் ஆர் ஸ்கிரிப்டிங்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து நாம் வந்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் அண்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஸோ ஆன் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. ஸோ பேசிக்கலாக இந்த awk கமாண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு சிம்பிள் ஃபைல் இருக்குது. ஸோ mychannel.txtன்னு. ஸோ என்னுடைய சேனல் நேம் நான் வந்து அட்மின் அண்ட் இது ஒரு சின்ன ஐடென்டிஃபிகேஷன் மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த சேனலுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து தமிழ் பாட்நெட். ஸோ இவர் வந்து என்னுடைய சேனலுடைய மாடரேட்டர், அதே மாதிரி தமிழ் ஸ்பை மாடரேட்டர் அண்ட் தென் கடைசி ஒரு சப்ஸ்கிரைபர். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் ஃபைலை வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸை வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஸோ நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் ஒரு பர்டிகுலர் ஃபைல் இந்த mychannel.txt அப்படிங்கிற ஃபைலில் வந்து ஒரு பர்டிகுலர் awk கமாண்டுக்கு நீங்கள் வந்து இன்புட்டாக கொடுத்தா அது வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணோன்னா லைன் பை லைனாக ப்ராசஸ் பண்ணோம். நான் செட்டுக்கு எப்படி சொன்னேனோ grepக்கு எப்படி சொன்னேனோ அதே மாதிரி தான் awk கூட லைன் பை லைன் தான் ப்ராசஸ் பண்ண போகுது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, லைன் பை லைனாக ப்ராசஸ் பண்ணும்போது இந்த ஒரு லைன் வந்து நாம் வந்து ரெக்கார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு லைன் வந்து ஒரு ரெக்கார்ட் அண்ட் செகண்ட் லைன் வந்து இன்னொரு ரெக்கார்ட். ஸோ ரெக்கார்ட்ஸ் n நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் எவ்ரி ரெக்கார்டு வந்து டிவைடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதோடைய நேம்ஸ் வந்து ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் ரெக்கார்டில் இந்த ஃபஸ்ட்டு வேர்டு வந்து ஃபஸ்ட் ஃபீல்டு, செகண்ட் வேர்டு வந்து செகண்ட் ஃபீல்டு, தேர்ட் வந்து தேர்ட் ஃபீல்டு, ஃபோர் வந்து ஃபோர்த் ஃபீல்டு. ஸோ பேசிக்கலாக இந்த ஃபீல்ட்ஸ் வந்து எப்படி awk வந்து கன்சிடர் பண்ணிக்குதுன்னா, பை டிஃபால்ட்டாக ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் இல்லைன்னா ஒரு டேப் இருந்துச்சுன்னா, ஒரு பர்டிகுலர் லைனில் சிங்கிள் ஸ்பேஸ் ஒரு டேப் இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் ஃபீல்டை வந்து டிசைட் பண்ணிடுது. ஸோ லைன் பை லைனாக ஃபீல்ட் பை ஃபீல்டாக டிவைட் பண்ணுது awk கமாண்ட். அண்ட் தென் நாம் வந்து கம்பேரிசன்ஸ். ஸோ பேசிக்கலாக நாம் வந்து awk வச்சு ஒரு பர்டிகுலர் கம்பேர் பண்ணுறோம். ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கு கம்பேர் பண்ணுறோம். ஒரு பர்டிகுலர் நம்பர் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் தென் நாம் வந்து ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் வந்து எடுக்கணும். ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் ஒரு பர்டிகுலர் கம்பேரிசன் நடந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதான் வந்து சம்மரைஸாக சொல்லணும்னா ஒரு சின்டாக்ஸாக சொல்லலாம். ஸோ awkக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. எப்படி grep அண்ட் செட்டுக்கெல்லாம் ஒரு கமாண்ட் லைன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ awkக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் தென் நாம் வந்து சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கணும். எதுக்கு சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கணும்னா, இங்கே தான் நாம் வந்து க்ரைட்டீரியா கொடுக்குறோம். அதாவது இந்த பர்டிகுலர் க்ரைட்டீரியா இது வந்து மேட்ச் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ இந்த ஆக்ஷன் வந்து எப்போவுமே இந்த ஃப்ளவர் பேரந்தசிஸில் இருக்கணும். ஸோ க்ரைட்டீரியா அண்ட் டுகெதர் ஆக்ஷன் வந்து சிங்கிள் கோட்ஸில் இருக்கணும். டபுள் கோட்ஸ் கொடுத்தீங்கன்னா எரர் வரும். அண்ட் டபுள் கோட்ஸ் ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு டிஃப்ரென்ஸ் நான் ஷெல் ஸ்கிரிப்டிங் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இப்படி தான் இந்த awk கமாண்டோடைய சின்டாக்ஸ் இது. ஸோ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைனில் இருக்கிற அட்மினை மேட்ச் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் வந்து எடுக்கணும்னா நான் வந்து இங்கே அட்மின்னு கொடுப்பேன். அண்ட் அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் வந்து அந்த பர்டிகுலர் லைனுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். ஸோ நிறைய யூஸ் கேசஸ் இருக்குது. ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி இது வந்து ரிப்போர்ட்டிங் அண்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரிப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்கிறேன் ஷார்ட்டாக. ஆக்சுவலாக ரிப்போர்ட்டிங்க்கு தான் இது வந்து டெவலப் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரிப்போர்ட்டிங் அப்படின்னு ஷார்ட்டாக முடிக்கிறேன். அண்ட் தென் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் இருக்குது awkஸில். கன்ஸ்ட்ரக்ட்னா ப்ரீவியஸ் ஷெல் ஸ்கிரிப்டிங் வீடியோவில் நாம் வந்து பார்த்துருப்போம். பேசிக்
வேரியபிள்ஸ் இருக்குது. நாம் வந்து வேரியபிள்ஸை வந்து ஆக்கில் யூஸ் பண்ணலாம். அண்டு கம்பேரிஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். லூப்ஸ் யூஸ் பண்ணலாம். ஐ மீன் ஃபார் லூப், வைல் லூப், இஃப் கண்டிஷன்ஸ், அது இதுன்னு ஷெல் ஸ்கிரிப்டிங். இது ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ அதனால தான் நான் இது வந்து சொல்கிறேன். ஸோ சிம்பிளாக இப்போ வந்து ஒரு ஆக் கமெண்ட் வந்து ரன் பண்ணலாம். ஸோ ஆக், நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் வந்து கொடுக்க போகிறேன். இங்கே வந்து செலெக்ஷன் க்ரைட்டீரியான்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்னுடைய செலெக்ஷன் க்ரைட்டீரியா வந்து நான் வந்து மாடரேட்டரை வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ சூஸ் பண்ணி நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பேரந்தசிஸ்குள்ள அந்த பிரிண்ட் ஆக்ஷன் அண்ட் தென் ஃபைல் mychannel.txt. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாடரேட்டர் மட்டும் பை டிஃபால்ட் அதை வந்து கிரிப் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. பை டிஃபால்ட்டாக நீங்கள் பிரிண்ட் கொடுக்கலனாலும் பை டிஃபால்ட் ஆக்கோடைய ஆக்ஷனை வந்து பிரிண்ட் தான். ஸோ அதே மாதிரி நான் வந்து அட்மினை வந்து சர்ச் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். ஒரு சப்ஸ்கிரைபரை வந்து சூஸ் பண்ணி நாம் வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ பேசிக்கலாக இது வந்து எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னா, இந்த பர்டிகுலர் ஃபீல்டு எல்லாமே ரீட் பண்ணி ஒன் பை ஒன்னாக ரெக்கார்ட் நம்பர் 1, ரெக்கார்ட் நம்பர் 2, 3, 4, 5, 6 அப்படின்னு அசைன் பண்ணிவிட்டு அண்ட் தென் இந்த பர்டிகுலர் ரெக்கார்டில் அட்மின் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ரெக்கார்டில் அட்மின் இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் லைனை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, ஒரு பர்டிகுலர் லைன் மட்டும் இல்லை, ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு கூட நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஃபஸ்ட் ஃபீல்டு வேணும். ஸோ அதுக்கு நான் வந்து $1 வந்து கொடுக்குறேன். ஸோ ஷெல் ஸ்கிரிப்டிங்கில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ்க்கு $1, 0, 1, 2, 3, 4, 5 அப்படின்னு நிறையா இருக்குது. ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக மறந்துடுங்க. இங்கே வந்து ஆக்கில் வந்து டிஃப்ரெண்ட் $1னா இந்த பர்டிகுலர் ஃபஸ்ட் லைனில் இருக்கிற ஃபஸ்ட் ஃபீல்டு வந்து $1 அண்ட் $2, இது வந்து $3, இது வந்து $4. ஸோ பை டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலன்னா இது எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஸோ சப்போஸ் நான் நீங்கள் வந்து $1 கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் சைபர் பிளாக் ஹோல் தான் பிரிண்ட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வெறும் $2 வந்து கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அட்மின் அது மட்டும் தான் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபீல்டை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் நீங்கள் வந்து என்ன பர்டிகுலர் பேட்டர்னை வந்து மேட்ச் பண்ணியிருக்கீங்கன்னு. ஆக்சுவலாக பேட்டர்ன் சொன்ன உடனே தான் எனக்கு நிறைய ஞாபகம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டர்ன்ஸில் நிறைய ரிஜெக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ பேட்டர்ன்ஸ் ஸோ பேசிக்கலாக நாம் வந்து எக்ஸ்டெண்டட் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரிங் மேட்சிங் யூஸ் பண்ணலாம். ஸோ நாம் வந்து இங்கே வந்து பேசிக்கான ஸ்ட்ரிங் மேட்சிங் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அட்மின் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வந்து மேட்ச் ஆச்சுன்னா நாம் வந்து இந்த பர்டிகுலர் ஆக்ஷனை வந்து எடுக்கிறோம். ஸோ வாட் இஃப் நான் வந்து ஒரு பர்டிகுலர் எக்ஸ்டெண்டட் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்டார்டிங் வித் டீயில் ஆரம்பிக்கிற எல்லா லைன்ஸ் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா $2 வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டெட் $1 சூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் பாட்நெட், தமிழ் ஸ்பை, தமிழ் ஹேக்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங் மட்டும் தான் கொடுக்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் ஒரு பர்டிகுலர் ரெஜெக்ட்ஸ் கொடுக்கலாம், எக்ஸ்டெண்டட் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம். அண்டு நீங்கள் வந்து ஒரு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் கூட கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் $1 வந்து பிரிண்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஃபீல்டை வந்து கம்பேர் பண்ணலாம். அதாவது $1 ரெஜெக்ட்ஸ் ஈக்குவல்ஸ், அதாவது இதுக்கு நீங்கள் வந்து டில் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணணும். இந்த சிம்பிள் ஸோ இஸ் ஈக்குவல் டு ஸ்டார்டிங் வித் டி அப்படின்னு வந்துச்சுன்னா நான் வந்து அந்த பர்டிகுலர் ஃபீல்டை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சேம் அவுட்புட் தான் வருது. ஸோ இது வந்து நாட் ஈக்குவல்ஸ்ன்னு கூட இங்கே வந்து கொடுக்கலாம். அதாவது அந்த பர்டிகுலர் ஃபஸ்ட் ஃபீல்டு வந்து இந்த பர்டிகுலர் ரெஜெக்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இல்லைன்னா நான் வந்து ஃபஸ்ட் ஃபீல்டை வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைபர் பிளாக் ஹோல், ஷேடோ ஃப்ரீக் அண்ட் அஜய் வந்து பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இப்படி தான் நாம் வந்து ஒரு பர்டிகுலர் ரிலேஷனல் மேட்ச் வந்து நாம் வந்து கொடுக்கலாம். ஆர் நாம் வந்து ஒரு மல்டிபிள் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா அட்மின் கொடுத்துருந்தேன். ஸோ வாட் இஃப் உங்களுக்கு வந்து இன்னொரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். ஸோ நான் வந்து மாடரேட்டர் கூட சூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து காமாஸை கொடுத்து நீங்கள் வந்து மல்டிபிள் எக்ஸ்பிரஷன்ஸை வச்சு நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆக்கில் வந்து நிறைய பில்டின் வேரியபிள்ஸ் இருக்குது. அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பில்டின் வேரியபிள்ஸ், ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் பில்டின் வேரியபிள் வந்து என்ஆர், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்.
நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஸோ ஆக்ல வந்து எப்போவுமே ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த என்ஆர் அப்படிங்கிற வேரியபிளில் ஒரு ரெக்கார்டு வந்து ரீட் பண்ணும்போது இந்த என்ஆர் அப்படிங்கிற வேரியபிளில் பை டிஃபால்ட்டாக அந்த வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதோடைய எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ அட்மின் அண்ட் மாடரேட்டர் உடைய ரெக்கார்ட் நம்பரை வந்து நாம் வந்து பிரிண்ட் பண்ணோம். ஸோ என்ஆர். ஸோ என்ஆர் $1 அதாவது ஃபஸ்ட் ஃபீல்டை வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைபர் பிளாக் ஹோல் வந்து ரெக்கார்ட் நம்பர் 1 அண்ட் தமிழ் பாட்நெட் வந்து ரெக்கார்ட் நம்பர் 2. ஸோ இப்போ நான் வந்து அட்மின் அப்படிங்கிற இந்த மேட்ச் எடுத்துடலாம். வெறும் ரெக்கார்ட் மாடரேட்டர்ஸ் தான் மட்டும் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் நம்பர் 2, 3, 4, 5. ரெக்கார்ட் நம்பர் 1 வந்து வரல, ஏன்னா அது வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து பிரிண்ட் ஆகலை. ஸோ அது இல்லாமலே கூட நாம் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அதாவது எல்லா ரெக்கார்ட் நம்பர்ஸும் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ 1, 2, 3, 4, 5, 6. ஸோ பேசிக்கலாக என்ன ரெக்கார்ட் நம்பர்ஸ். ஸோ இதே மாதிரி தான் என்எஃப் இருக்கு, அதாவது ஃபீல்ட் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். FILD ஃபீல்டு நம்பர். அண்ட் தென் வேறு என்ன இருக்குது, OFS இருக்குது. OFSனா அவுட்புட் ஃபீல்ட் செப்பரேஷன் அண்ட் அவுட்புட் ரெக்கார்ட் செப்பரேஷன். ஸோ பை டிஃபால்ட்டாக ஃபீல்டு செப்பரேட்டர் வந்து எப்போவுமே நான் ஆக்கில் வந்து ஒரு சிங்கிள் ஸ்பேஸ், அதாவது இந்த சிங்கிள் ஸ்பேஸ் அண்ட் ஒரு டேப் ஸ்பேஸ் வந்து பை டிஃபால்ட்டாக ஃபீல்ட் செப்பரேட்டராக இருக்கும். வாட் இஃப் நீங்கள் வந்து அந்த ஃபீல்ட் செப்பரேட்டரை வந்து சேஞ்ச் பண்ணணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் mychannel.txtல வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக ஸ்பேஸ் இருக்குது, பட் இந்த சினாரியோ வந்து எப்பவுமே இருக்காது. ஸ்பேஸுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் கேரக்டர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பைப் கேரக்டர்ஸ். ஸோ அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ -i சப்ஸ்டிடியூட். ஸோ ஸ்பேஸை வந்து நான் வந்து ஈக்குவல்ஸாக சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ mychannel.txt. ஸோ இது வந்து குளோபலாக இருக்கணும். ஸோ G ஃப்ளாக். ஸோ கேட் mychannel.txt. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து இல்லை, ஆனால் ஈக்குவல்ஸ் இருக்குது. ஸோ இந்த சினாரியோவில் வந்து ஆக் வந்து எப்படி பிரிண்ட் ஆகும்னு பாருங்கள். ஸோ நான் வந்து $1 அதாவது ஃபஸ்ட்டு ஃபீல்டு மட்டும் நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரிண்டாக இருக்குது. ஆனால் ப்ரீவியஸ் கேஸில் வரும் சைபர் பிளாக் ஹோல், தமிழ் பாட்நெட், அதாவது ஃபஸ்ட் ஃபீல்டு மட்டும் தான் பிரிண்ட் ஆகி இருந்துச்சு. ஏன்னா பை டிஃபால்ட்டாக ஆக்கில் வந்து ஃபீல்ட் செப்பரேட்டர் வந்து சிங்கிள் ஸ்பேஸ் அண்டு இந்த பர்டிகுலர் டேப் கேரக்டர். ஸோ இதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதாவது இந்த பர்டிகுலர் ஃபைலில் ஈக்குவல்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து ஆக்குக்கு வந்து சொல்லணும் இந்த மாதிரி ஃபீல்ட் செப்பரேட்டர் வந்து ஈக்குவலாக கன்சிடர் பண்ணிக்க அப்படின்னு. ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஆரம்பத்துலேயே நான் வந்து அசைன் பண்ணிடணும். ஸோ ஃபீல்ட் செப்பரேட்டர் இஸ் ஈக்குவல் டு, இங்கே வந்து நீங்கள் வந்து டபுள் கோட்ஸில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும் ஈக்குவல்ஸ். ஸோ இப்போ வந்து ஆக்குக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இந்த பர்டிகுலர் ஃபீல்ட் செப்பரேஷன் வேரியபிளில் ஈக்குவல்ஸ் இருக்குது. ஸோ அது பேஸ் பண்ணி $1 வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் பாட்நெட், தமிழ் ஸ்பைஸ், தமிழ் ஹேக்ஸ். ஸோ பேசிக்கலாக இந்த ஃபஸ்ட்டு பர்டிகுலர் ரெக்கார்டு வந்து பிரிண்ட் ஆகுது. இதுக்கு ரீசன் வந்து நான் வந்து கடைசியில் சொல்கிறேன். ஸோ இதுக்கு பை டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து இன்னொரு ஆப்ஷனே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், அதாவது -f ஆப்ஷன். ஸோ இந்த பர்டிகுலர் F ஆப்ஷனுக்கு நீங்கள் வந்து ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணலாம், ஈக்குவல்ஸ். ஸோ ஈக்குவல்ஸ் வந்து ஃபீல்ட் செப்பரேஷன் அண்ட் $1 வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈக்குவல்ஸை வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டு எல்லாமே ப்ராப்பராக பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் நீங்கள் வந்து நிறைய ஃபீல்ட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஒரே ஒரு ஃபீல்டு இல்லாமல் அடுத்த ஃபீல்ட்ஸும் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து காமா கொடுக்கணும். ஸோ காமா $2, $3. ஸோ பை டிஃபால்ட்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பேஸ் கேப்பில் தான் ஆக் வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து கொடுத்துருக்கு. இது எதுக்குன்னா பை டிஃபால்ட்டாக அவுட்புட் ஃபீல்ட் செப்பரேஷன் வந்து சிங்கிள் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதை கூட நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து அவுட்புட் ஃபீல்ட் செப்பரேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு நான் வந்து இங்கே அசைன் பண்ணுவேன் OFS இஸ் ஈக்குவல் டு, ஸோ அவுட்புட் ஃபீல்ட் செப்பரேட்டர் இஸ் ஈக்குவல் டு, நான் வந்து ஒரு பைப் சிம்பிள் வந்து கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் வந்து பைப் சிம்பிள்ஸ் வந்து இருக்குது, ஏன்னா அவுட்புட் ஃபீல்ட் செப்பரேஷனை வந்து மாற்றிருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்து அவுட்புட் ஃபீல்ட் ரெக்கார்டு வந்து பை டிஃபால்ட்டாக கரேஜ் ரிட்டர்ன், அதாவது என்டர் ஒரு நியூ லைன் கேரக்டர் வந்து பை டிஃபால்ட்டாக அவுட்புட் ரெக்கார்ட் செப்பரேட்டர் அது. ஸோ இதை கூட நீங்கள் வந்து மாற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதை என்ன சொல்கிறது, +ன்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட்
ஃபீல்ட் செப்பரேட்டர் பதில் அவுட்புட் ரெக்கார்ட் செப்பரேட்டர் வந்து நான் ப்ளஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ரெக்கார்டுமே கன்கேட்டினேட் இருக்குது. ஏன்னா அந்த பர்டிகுலர் ரெக்கார்டிங் ரெக்கார்டோடைய கேரக்டர் வந்து நாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் இந்த பில்டின் வேரியபிள்ஸ் வச்சு நீங்கள் வந்து நிறைய ட்வீக்ஸ் பண்ணலாம். இது எதுக்கு பண்ணுறோன்னா, டிபெண்டிங் ஆன் யுவர் யூஸ் கேஸ் சினாரியோ வச்சு நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். எனக்கு வேறு எந்த ஒரு சினாரியோவும் எனக்கு ஞாபகம் வரல. ஸோ டிஃபால்ட் வேரியபிள்ஸ் பற்றி பார்த்தாச்சு. அண்ட் நீங்கள் வந்து யூசர் டிஃபைன்ட் வேரியபிள்ஸ் கூட நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஷெல் ஸ்கிரிப்டிங் மாதிரியே தான் நீங்கள் வந்து யூசர் டிஃபால்ட் வேரியபிள்ஸ் எப்போவுமே லோவர் கேஸில் வந்து இருக்கணும். அண்ட் ஷெல் ஸ்கிரிப்டிங்கில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணால் அதோடைய வேல்யூவை யூஸ் பண்ணும்போது $var அப்படின்னு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஆக்கில் வந்து அது வந்து கிடையாது. ஸோ ஒரு வேரியபிள் வேர் இஸ் ஈக்குவல் டு ஒரு பர்டிகுலர் வேல்யூ கொடுத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் VA இஸ் ஈக்குவல் டு 12ன்னு கொடுத்தீங்கன்னா, அதை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் VA தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து டாலர் யூஸ் பண்ணணுன்ட்டு அவசியமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஷெல் ஸ்கிரிப்டிங் அண்ட் ஆக் பேரலாக பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ எல்லாமே மறந்துடுங்க. ஸோ பேசிக்கலாக வேரியபிள்ஸை பிரிண்ட் பண்ணும்போது டாலர் யூஸ் பண்ணாமல் பிரிண்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்து ஒரு சின்ன வேர் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 அப்படின்னு அசைன் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் வந்து அந்த வேரை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஃபீல்ட் செப்பரேட்டர் அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் வேர் 1 2 3 1 2 3 1 2 3 வந்து பிரிண்டாக இருக்குது. ஸோ இதோடைய ஆக்சுவல் யூஸ் கேஸ் வந்து நான் வந்து சொல்கிறேன் இப்போ போக போக. ஸோ பொதுவாக ஒரு வேரியபிளை வந்து எப்படி டிக்ளேர் பண்ணணும் அண்ட் அந்த பர்டிகுலர் வேரியபிளை எப்படி பிரிண்ட் பண்ணணும்னு காட்டுறதுக்காண்டி மட்டும்தான் நான் வந்து இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த mychannel.txt உடைய பழைய நிலைமை கொண்டு வந்துடலாம். அது கொஞ்சம் ஈக்குவல்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பேஸ் இருக்கட்டும். ஸோ கேட் mychannel.txt. ஸோ வேரியபிள்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு, கம்பேரிசன்ஸ். ஆக்சுவலாக கம்பேரிசன்ஸில் 2 டைப்ஸ் ஆஃப் கம்பேரிசன்ஸ் வந்து நான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ கம்பேரிசன்ஸ், ஸோ ஒன்று வந்து ஸ்ட்ரிங் கம்பேரிசன்ஸ் அண்ட் அரித்மெட்டிக் கம்பேரிசன். ஸோ பேசிக்கலாக ஸ்ட்ரிங் கம்பேரிசன் நான் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன். அதாவது அட்மின் ஆர் மாடரேட்டர். ஸோ அதுக்கு வந்து ஒரு ரெஜெக்ட்ஸை வச்சு கூட நாம் வந்து கம்பேர் பண்ணியிருந்தோம். ஸோ ஆக்சுவலாக ஸோ அதனால் நான் வந்து அந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளை வந்து ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ டைரெக்டாக இப்போ வந்து அரித்மெட்டிக் கம்பேரிசனுக்கு வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடைசி ஃபீல்டு வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட் மாதிரி இது. ஸோ நான் வந்து மோர் தென் 100 சப்ஸ்கிரைபர் இருக்கிற ரெக்கார்டு மட்டும் நான் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் வேணும் நம்மளுக்கு. ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, அந்த பிளாக்கை வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் ஃபீல்ட் நம்பரை வந்து நோட் டவுன் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து $4th ஃபீல்டு அது. ஸோ $4th ஃபீல்டு இஸ் கிரேட்டர் தென் 100 இருந்துச்சுன்னா, ஸோ நாம் வந்து அந்த பர்டிகுலர் சேனல் நேம் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ mychannel.txt. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பாட்நெட்ஸ் நம்ம $4 கூட பிரிண்ட் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 சப்ஸ்கிரைபரோட அதிகமாக இருக்கிற சேனல்ஸ் வந்து இது. ஸோ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான். இங்கே வந்து நான் பார்த்தோன்னா ஒரு பர்டிகுலர் ஃபீல்டை வந்து நம்பர் கம்பேர் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்து அரைஸ் ஆகலாம், அதாவது டேட்டா டைப்ஸ். ஸோ பேசிக்கலாக எப்படி ஷெல் ஸ்கிரிப்டிங்கில் வந்து டேட்டா டைப்ஸ் வந்து வெறும் ஸ்ட்ரிங் அண்ட் இன்டிஜர்ஸ் இருக்கோ, அதே மாதிரி தான் ஆக்லேயும் ஒன்லி ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் இன்டிஜர்ஸ். இந்த ஃப்ளோட்டு டெசிமல் அது பிளா 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 அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரெண்டு டேட்டா டைப் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு பர்டிகுலர் நம்பருக்கு வந்து ஆட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து டைப் கேஸ்டிங் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இது வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை வந்து பர்ஃபார்ம் பண்ணோம். ஆர் இப்போ வந்து ரெண்டுமே ஸ்ட்ரிங் கான்டெக்ஸ்டில் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கன்கேட்டினேஷன் வந்து பண்ணோம். ஸோ அதனால் நாம் வந்து ஃபீல் ஆகணுன்ட்டு அவசியமாக இல்லை. ஸோ இது வந்து நியூமரிக் கம்பேரிசன். ஸோ நியூமரிக் கம்பேரிசன் அதாவது அரித்மெட்டிக் கம்பேரிசன்ஸில் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. அதாவது கிரேட்டர் தேன், உங்களுக்கே தெரியும், லெஸ்ஸர் தென், கிரேட்டர் தேன், ஈக்குவல்ஸ் டு, நாட் ஈக்குவல்ஸ், அது இதுன்னு. ஸோ ஸ்ட்ரிங் கம்பேரிசனில் நான் வந்து ரெஜெக்ட்ஸை பற்றி சொல்லியிருந்தேன். அதாவது ரெஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணுன்னா இந்த டில் சிம்பிளை வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இது வந்து
ஒரு பர்டிகுலர் ரெஜெக்ட்ஸ் மேட்ச் ஆகுதா இல்லையான்னு. ஸோ நாட் இந்த பர்டிகுலர் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ரெஜெக்ட்ஸ் வந்து மேட்ச் ஆகலைன்னா ஆக்ஷன் வந்து அப்ளை ஆகும். ஸோ டேட்டா டைப்ஸை பற்றி பார்த்தாச்சு, நம்பர் நியூமரிக் கம்பேரிசனை பற்றி பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்டுக்கு வர போகிறோம். ஸோ இது வந்து அரேஸ். ஸோ பேசிக்கலாக ஷெல் ஸ்கிரிப்டிங்கில் வந்து நான் வந்து அரேஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. ஐ மீன் அதை வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். ஆக்கில் கூட அரேஸ் கான்செப்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து அரேஸை டிக்ளேர் பண்ணுறதுக்கு பதில் நான் வந்து ஆல்ரெடி இருக்கிற அரேவை வந்து நாம் வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்விரான் அப்படின்னு ஒரு அரே இருக்குது. சாரி, என்விரான். ஸோ பேசிக்கலாக இந்த அரே பேர் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இஎன்வியில் இருக்கிற எல்லா கீஸ் அண்ட் வேல்யூஸ் வந்து இந்த என்விரான் அப்படிங்கிற அரேல வந்து பை டிஃபால்ட்டாக வேல்யூஸ் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நாம் வந்து ஆக்கில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நாம் வந்து ஆக் அதோடைய வேல்யூஸ் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா, ஸோ பிரிண்ட், ஆக்சுவலாக இந்த எக்ஸாம்பிள் நான் வந்து கடைசியில் சொல்லிடலாம், இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இங்கே நான் வந்து என்விரான், ஸோ இதுக்கு வந்து ஹோம் அப்படிங்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேபிள் பிளாக் ஹோல் அப்படின்னு பிரிண்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் அரேலேருந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் பைத்தன் டிக்ஷனரிஸ் எப்படி இருக்குது, ஸோ அதே மாதிரி தான் வேல்யூஸ் வச்சு நாம் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷன்ஸை பற்றி சொல்லி ஆகணும். ஸோ செக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது பிகின் இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன், பிகின் அண்ட் எண்ட் செக்ஷன் வந்து இருக்கு. ஸோ பிகின் அண்ட் எண்ட் இது பற்றி சொன்னாலே உங்களுக்கே தெரியும். பிகின்னா ஒரு பர்டிகுலர் ஃபைல் ஆப்ரேஷன்ஸை வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் பை டிஃபால்ட் பிஹேவியர் வந்து இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ நான் வந்து பிரிண்ட் $1 அண்ட் $4th ஃபீல்டை வந்து பிரிண்ட் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 ரெக்கார்ட் பை ரெக்கார்டாக ரீட் பண்ணி அதை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது சில செட் ஆஃப் இனிஷியலைசேஷன்ஸ் எல்லாம் ரன் பண்ணணும். ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் நீங்கள் வந்து பிகின் செக்ஷனை வந்து டிக்ளேர் பண்ணணும். ஸோ சேம் பிகின் செக்ஷனுக்கு வந்து நான் வந்து ஒரு பிளாக்கை ஓப்பன் பண்ணி, ஸோ இங்கே வந்து நான் வந்து ஒரு சிம்பிள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறேன். பிகின் செக்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பிகின் செக்ஷன் அண்ட் தென் நாம் வந்து பிரிண்டிங்கை வந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைன் வந்து பிகின் செக்ஷன் அண்ட் பிரிண்டாக இருக்கு. அண்ட் தென் அந்த பர்டிகுலர் எல்லாமே ரெஸ்ட் ஆஃப் தி ரெக்கார்ட்ஸ் வந்து பிரிண்டாக இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் எண்ட் செக்ஷன் கூட இருக்கு. ஸோ பேசிக்கலாக எண்ட் செக்ஷன் வந்து கடைசியில் நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் க்ளீன் அப் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்ப்ளாயி பேரோலாக இருந்துச்சுன்னா அவங்களுடைய பேசிக், ஸோ ஆவரேஜ் எல்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே. ஸோ இங்கே வந்து பிரிண்ட் நான் வந்து எண்ட் செக்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எண்ட் செக்ஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிகின் செக்ஷன், எண்ட் செக்ஷன் கடைசியில் இருக்குது. ஸோ இடையில இருக்கிறது வந்து நம்மளுடைய மிடில் பிளாக். ஸோ பொதுவாக 3 பில்டிங் பிளாக்ஸ் இருக்குது ஆக்கில். பிகின் செக்ஷன் எப்போவுமே ஆரம்பத்தில் எக்ஸிக்யூட் ஆகும், அண்ட் எண்ட் செக்ஷன் எப்போவுமே கடைசியில், அதாவது எல்லா ரெக்கார்ட்ஸும் ப்ராசஸ் ஆனதுக்கப்புறமா எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் நடுவில் இருக்கிற இடையில இருக்கிற செக்ஷன் வந்து அது மேலே தான் நாம் வந்து ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ண போகிறோம் 1 by 1. ஸோ பிகின் செக்ஷன் அண்ட் எண்ட் செக்ஷன் பற்றி பார்த்தாச்சு. அண்டு நிறைய பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது ஆக்கில். ஜஸ்ட் லைக் எப்படி பைத்தனில் லென்த் ஃபங்க்ஷன் இருக்குது, ஸ்பிளிட்டு அது இதுன்னு இருக்கும். ஸோ அதே மாதிரி ஆக்லேயும் லென்த் ஃபங்க்ஷன் இருக்குது, சப்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் இருக்குது, சப் எஸ்டிஆர் அண்ட் தென் ஸ்பிளிட் ஃபங்க்ஷன் இருக்குது, இன்டிஜர், ஸ்கொயர் ரூட், நிறைய பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு சிம்பிள் சினாரியோக்கு நான் வந்து இங்கே ஸோ பிரிண்ட் நான் வந்து லென்த் ஆஃப் அந்த பர்டிகுலர் ஃபஸ்ட் ஃபீல்டில் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சேனலோடைய நேம் ஃபீல்டு 1 அண்ட் LENGTH லென்த் ஆஃப் அந்த பர்டிகுலர் ஃபஸ்ட் ஃபீல்டு. ஸோ இதை வந்து நான் மை சேனல் .txt. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேபிள் பிளாக் ஹோல் வந்து அது அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கோடைய லென்த் வந்து 14 கேரக்டர்ஸ் அண்ட் ஸோ ஆன்.
ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஆக்சுவலாக பிரிண்ட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து printf வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ printf வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நிறைய இன்னும் வைட் வெரைட்டி ஆஃப் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ பேசிக்கலாக உங்களுக்கே தெரியும் மாடுலஸ் எஸ், மாடுலஸ் எஃப்டி எல்லா ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம், லெஃப்ட் ஜஸ்டிஃபைடு ஆர் சென்டர் அது இதுன்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து மாடுலஸ் எஸ் அண்ட் இங்கே வந்து மாடுலஸ் எஸ் கொடுக்குறேன். அண்ட் நியூ லைன் கொடுக்கணும், ஏன்னா printf இல்லையா. ஸோ பை டிஃபால்ட்டாக நியூ லைன் இருக்காது. ரேன் அவுட் மாடுலஸ் எஸ். ஆக்சுவலாக இங்கே நான் காமா வந்து கொடுக்கல. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து printfக்கு கொடுத்த உடனே காமாவை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எத்தனை பிளேஸ் ஹோல்டர்ஸ் இருக்கோ அத்தனை ஆர்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இங்கே கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து 2 பிளேஸ் ஹோல்டர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 2 ஆர்குமெண்ட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதுக்கிடையில் ஒரு காமா வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ printf வச்சு நீங்கள் வந்து நிறைய இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ பை டிஃபால்ட் லென்த் பார்த்தாச்சு, எஸ்டிஆர் ஸ்ப்ளிட் அது நான் வந்து உங்களுக்கே கொடுக்குறேன். நீங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது, கண்ட்ரோல் ஃப்ளோ. ஒரு சிம்பிளான ஒரு கண்ட்ரோல் ஃப்ளோ. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் வைல் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார். ஸோ இதோடைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ நான் வந்து at mychannel.txt. ஸோ பேசிக்கலாக 100 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே இருக்கிற வேல்யூ வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதோட எக்ஸாம்பிள் நாம் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் மூலமாக பார்த்தோம். பட் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டோடைய பர்ஸ்பெக்டிவில் வந்து எப்படி நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஆக். ஸோ இங்கே வந்து நான் இஃப் கொடுக்குறேன். ஸோ இஃப் சேம் ஜஸ்ட் லைக் எப்படி ஷெல் ஸ்கிரிப்டிங்க்கு இதுக்கு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஷெல் ஸ்கிரிப்டிங்க்கு வேறு சின்டாக்ஸ் இருக்குது, பட் இது வந்து கம்ப்ளீட்டாக சி சின்டாக்ஸ் இது. ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே நீங்கள் வந்து இங்கே வந்து எக்ஸ்பிரஷன் வந்து கொடுப்பீங்க விச் எவலேட்ஸ் டு எதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அண்ட் அந்த பர்டிகுலர் பிளாக். ஸோ இந்த பிளாக் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எல்ஸ்ன்னு கூட கொடுக்கலாம். ஸோ எல்ஸ் அண்ட் அதோடைய பிளாக் கூட கொடுக்கலாம். ஸோ இங்கே நான் வந்து இஃப் அந்த பர்டிகுலர் $4th ஃபீல்டு வந்து greater than 100 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன், அந்த சேனலோடைய நேமை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ mychannel.txt. ஸோ ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். இஃப் $4 greater than 100 syntax error. oops sorry. ஸோ இந்த பேரந்தசிஸ் வந்து எங்கே இருக்கணும், ஏன்னா பிளாக்ல நாம் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ அந்த 4th ஃபீல்டு வந்து மோர் தென் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற வேல்யூஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் ஒரு பர்டிகுலர் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கணும். ஸோ ஒரு பர்டிகுலர் இஃப் பிளாக்குள்ளே நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இருக்கா. ஸோ நீங்கள் வந்து நிறைய என்ன சொல்கிறது ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறப்போ நீங்கள் வந்து பிளாக்ஸை வந்து டிக்ளேர் பண்ணணும். அதாவது நெஸ்டட் பிளாக்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பிளாக் தேவையில்லை. ஸோ மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு செப்பரேட் ஃப்ளவர் பேரந்தசிஸ் பிளாக் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ அது வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து வைலும் சிமிலர். ஸோ ஃபார்க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சேம் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து மாடிஃபை பண்ணலாம். ஸோ ஃபார் i is equal to 0, i is less than 3 times நான் வந்து பிரிண்ட் பண்ணோம். ஸோ 0 1 2 2 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ i ப்ளஸ் ப்ளஸ். ஸோ ஜஸ்ட் லைக் சி ஸ்டைல் மாதிரி தான். ஸோ பிரிண்ட் எல்லா ஃபீல்ட்ஸும் நான் வந்து பிரிண்ட் பண்ணோம் 3 டைம்ஸ்க்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேபிள் பிளாக் ஹோல் வந்து 3 டைம்ஸ் பிரிண்டாக இருக்குது. தமிழ் பாட்நெட், தமிழ் ஸ்பைஸ், ஷேடோ, அஜய். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வைல் லூப் கூட நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம், இன்ஃபைனைட் லூப் ஆர் வாட் எவர் அக்கார்டிங் டு தி சினாரியோ. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி, அதாவது ஒரு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுத்த ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து பார்க்க போகிறோம். அதாவது mychannel.txt அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டும் இருக்குது. ஸோ எனக்கு வந்து என்ன வேணும்னா இந்த டோட்டல் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ஸ், அதாவது எல்லா சேனல்லையுமே சேர்த்து டோட்டல் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து கடைசியில் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ இதை வந்து எப்படி அச்சீவ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நாம் வந்து பிகின் பிளாக் வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஸோ பிகின். ஸோ இங்கே வந்து ஒரு சிம்பிள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறோம். தமிழ் சைபர்செக் யூடியூப் சேனல்ஸ் ஒய்டி அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து ஒரு டோட்டல் அப்படிங்கிற வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ப்ளஸ் $4.
அதாவது இந்த ஃபோர்த் ஃபீல்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெக்கார்ட் ரீட் ஆகும்போது இந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து ஆட் ஆகிட்டே போயிட்டே இருக்கணும். அதாவது டோட்டல் வேரியபிள் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அண்ட் தென் நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன் அதான். ஸோ பிரிண்ட் எல்லா ஃபீல்ட்ஸும் பிரிண்ட் பண்ணலாம். சேவ் லெக்கோல் அண்ட் ஆல் ஃபீல்ட்ஸும் வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ பிரிண்ட் பண்ணதுக்கப்புறமா கடைசியில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எண்டு பிளாக்ல வந்து டோட்டல் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ பிரிண்ட் டோட்டல் சப்ஸ்கிரைபர்ஸ் இஸ் ஈக்குவல் டு காமா டோட்டல் அந்த வேரியபிள். ஸோ மை சேனல் டாட் டிஎக்ஸ்டி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சைபர் செக்யூரிட்டி யூடியூப் அந்த பர்டிகுலர் எல்லா ரெக்கார்ட்ஸுமே பிரிண்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கடைசி ஃபோர்த் ஃபீல்டில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே டோட்டல் அப்படிங்கிற வேரியபிளை நாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோம் இல்லைங்களா. ஸோ அதை வந்து கடைசியில் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியுது. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து வேரியபிள்ஸ் அண்ட் பிகின் அண்ட் எண்ட் செக்ஷன் வித் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து சினாரியோவுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஒன் இம்பார்ட்டன்ட் திங் உங்களுக்கு வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த பர்டிகுலர் ஆக் ஸ்கிரிப்டிங் வந்து ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ இதை வந்து செப்பரேட்டாக நீங்கள் வந்து ஒரு ஃபைலில் வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேட் சிம்பிள் டாட் ஆக் அப்படிங்கிற ஒரு ஃபைலில் நான் வந்து இந்த கோடை வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் இங்கே ஸ்டோர் பண்ணுறேன். அதை வந்து ஃபார்மேட் பண்ணலாம். ஸோ சிம்பிள் டாட் ஆக் பிரிண்ட் அண்ட் தென் டோட்டல் இருக்க பிகின் டோட்டல். ஸோ இந்த பிரிண்ட் வந்து இங்கே முடியுது அண்ட் எண்ட் இது வந்து இங்கே முடியுது. ஸோ ஆக்குக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து இன்புட்டாக கொடுத்ததுக்கு -f ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ சிம்பிள் டாட் ஆக் அண்ட் மை சேனல் டாட் டிஎக்ஸ்டி. ஸோ பேசிக்கலாக ஒரு ப்ரோக்ராம் வந்து -f ஆப்ஷன் வச்சு நீங்கள் வந்து லோட் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் ஒரு பர்டிகுலர் ஃபைல் மேலே. ஸோ இது வந்து எதுக்கு சொல்கிறேன்னா ஆக் ஸ்கிரிப்ட்ஸை வந்து சில சமயம் ரொம்ப பெருசாக பார்க்கலாம் டிபெண்டிங் ஆன் ஸ்கினாரியோ. ஸோ இது தான் ஆக்குடைய ரொம்ப ரொம்ப சிம்பிளான எல்லா ஃபீச்சர்ஸும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், என்னாக் அண்ட் ஜிஆக் இருக்கு. ஸோ என்னாக்னா நத்திங் பட் நியூவர் வேர்ஷன் ஆஃப் ஏடபிள்யூகே வந்து என்னாக் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இது வந்து ஜிஎன்யூ வெர்ஷன் ஆஃப் என்னாக். ஸோ பேசிக்கலி எல்லா ஆப்ரேஷன்ஸ் அண்ட் எல்லா ஃபீச்சர்ஸும் ஒர்க் ஆகும் எல்லா கமாண்ட்ஸில். ஆனால் சில மைனர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்விரான் வேரியபிள் பற்றி நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பர்டிகுலர் என்விரான் வேரியபிள் வந்து இந்த என்னாக்கில் இல்லைன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறையா பில்டின் வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த வேரியபிள்ஸ் வந்து மிஸ்ஸிங்கில் இருக்கும் சில பர்டிகுலர் ஆக் வெர்ஷன்ஸில். அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் வந்து பிகின் அண்ட் எண்ட் செக்ஷன்ஸ் அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் கூட சிமிலராக இருக்கும். அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் சின்டாக்ஸ் எல்லாமே சேம் தான். ஸோ சாரி. ஸோ இதோட என்னுடைய ஆக் வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ்.